கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற தருணத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாம் யாவரும் எழுந்திருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இதோ இந்த 2023ஆம் ஆண்டு நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்த தயவுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம் குடும்பத்தை எல்லாவித இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்து வழி நடத்தின கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை நமஸ்கரிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் எவ்வளோ பலகீனங்கள், எவ்வளவோ சோர்வுகள், எவ்வளவோ அசதிகள், எவ்வளவோ இக்கட்டுகள், எல்லா பொருளாதார குறைவுகள் எம்மட்டு இருந்தாலும் நம்மை நீங்காத அவருடைய கிருபை காத்து வந்த தயவுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் சொன்னது போல இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை துதிப்போம். பரிசுத்த நம் மத்தியில் உலாவும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். நன்றி நன்றி. புழுதியில் இருந்ததான நம்மை ஆண்டவர் உயர்த்தி வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுத்து இம்மட்டும் நம்மை காத்த தேவனை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அதாவது நேரத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி நன்றி. தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த ஆண்டவரே புது வருட ஆராதனைக்கு எங்களை அனைவரையும் அழைத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த பழைய வருட ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய வருடத்துக்குள்ளே செல்லும் போது உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, வாஞ்சியோடு நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் முழுவதும் உடைய மகிமையால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீரே வாரும் என்று அழைக்கிறோம் அப்பா. நீர் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. கர்த்தாவே, இப்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை ஆலயத்தில் நீ கொண்டு வந்து நிறுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டு முழுவதும் காத்த கர்த்தரை நாம் சிறிது நேரம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ராஜா. மெஸ்தோத்தரிக்கிறோம் மெஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, கண்ணின் மணி போல எங்களை காத்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்து வந்த பாதைகளை நான் நினைத்து பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளோ பெரிதுன்னு நான் நினைக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் 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 ராஜா. மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலனானவரே, எம்மை துதிக்கிற ராஜா. எங்கள் பலனை கொடுத்தவரே, எம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் துர்கமே, எம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லா அதிசயங்களையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு செய்த எல்லா அற்புதங்களையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஏகவா ஈரே, உம்மை துதிக்கிறோம். ஏகவா ஷாலோ, உம்மை துதிக்கிறோம். ஏகவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம். எபினேசரே, உம்மை துதிக்கிறோம். எல்ரோயி, உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாற்றையும் உம்மைக்கே செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நித்தம் நித்தம் எங்களை வழி நடத்தினான் எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாம் தேவாதி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உன்னதங்களில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யூ ஆர் தி மைட்டி லார்ட் ஃபாதர். வல்லமையின் தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே,
நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆல்ஃபாவும் ஓமேகாவும் ஆனவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீட்பரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் இரட்சகரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான பிரபுவே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. கர்த்தத்துவம் நிறைந்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேலரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. கண்ணின் மணியை போல கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே அப்பா. அப்பா எங்களுடைய கால்கள் சறுக்கின பொழுதெல்லாம் எங்களை ஏந்தி கொண்டீங்களே நல்ல ஆண்டவரே. நாங்கள் நடக்க முடியாத பாதையில் அப்பா எங்களை உம்முடைய தோள் மீது சுமந்தீங்களே நல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு அப்பா வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்த பொழுதெல்லாம் எங்களை கத்தாவே நீங்க வந்து எங்களை பாதுகாத்தீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் எங்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க செய்தீங்களே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நல்ல மெய்ப்பராய் நீங்க இருந்தீங்கப்பா. எங்களுடைய பரிகாரியாய தேவனாய் இருக்கீங்க நல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் நீங்கப்பா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நீங்க நல்ல ஆண்டவரே. வெற்றி வேந்த நீங்க நல்ல ஆண்டவரே. அப்பா உம்முடைய திருசமத்தில் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே. ஆமென். Praise the Lord. எத்தனை பேர் இந்த வேலையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த புது வருட ஆராதனைக்கு அழைப்புகளை ஏற்று புதிதாய் வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. I welcome each and everyone gathered here tonight for this New Year service. God bless this service. Amen. சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆளச் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தையும் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியன் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாமிச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம வானத்தின் பரலோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனின் முகத்தை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத நித்திய ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சேராபின்கள் கேராபின்கள் மத்தியிலே 24 மணி நேரமும் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கப்படத்தக்க தேவனே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. இப்பொழுதும் இந்த சபையின் மூலியமாக நடத்த இருக்கிற ஆராதனையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் தாமே வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானுடைய அசைபாடுதல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை செய்கிற மேலே உடைய வல்லமையும் அபிஷேகமும் நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வந்திருக்கிற எல்லாரையும் ஆராதனை செய்கிறவர்களையும் எல்லாரும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுத்து நீரே ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையும் கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையும் கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். எல்லாரும் சேர்ந்து புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். எல்லாரும் புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து
களி கூறுவே. அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானா. அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானா. புது பாட்டை எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்த நாவினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்ல எல்லாரும் பாடுகிறேன். கர்த்தர் எந்த வாழ்வேனில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்விலே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம் கூட அப்படியே மனதார ஆண்டவரை போற்றுவோம். நியூ இயர் சர்வீஸ்ல கர்த்தருக்கு தேங்க் பண்றது தான் பெரிய விஷயம். யாராயிலும் ஒருவர். We thank you for this time, Lord Jesus. We worship your holy name, Lord Jesus. Oh, there is none like you, Lord Father. Oh, you alone are worthy of our praises, Father. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. எங்களை மட்டும் வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Oh, we thank you, Jesus. Oh, we thank you for everything that you've done in our lives, Lord Jesus. அப்பா எங்க கால்கள் சரிக்கின நேரத்திலே ஆண்டவரே உங்க கரம் எங்களை தாங்கிச்சு ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை கைவிடாம ஏசப்பா எங்களை உங்க பக்கத்திலே வச்சு கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. Oh, we thank you, Father. Oh, we thank you for every blessing. Oh, we thank you for your grace. We thank you for your love and your mercy, Lord Jesus. அப்பா நீங்க எங்க கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. எங்க கூட இருப்பதுக்காக நன்றி அப்பா. We thank you, Jesus. We thank you, Father. Oh, we thank you for everything, every single thing that you've done in our lives, Lord Jesus. அப்பா எம்மட்டும் எங்களை உயிரோட வைத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா உங்களை துதிக்கிறதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Oh, we thank you for every breath. Oh, we thank you for your life, Lord Jesus. Oh, we thank you for your love, Lord Jesus. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. பாடி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே.
இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஓ யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், எல்லாரும் சொல்லுவோம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சுகம் தருவீரே. என்னாலும் சுகம் தருவீரே. எனக்கு என்னாலும் சுகம் தருவீரே. உனக்கு என்னாலும் சுகம் தருவாரே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை கொடுப்போம். ஆமென். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய சுகவீனங்களில், நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய இயலாமையில், நம்முடைய குறைவில் ஆண்டவர் துணையாக இருந்து எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக்கி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை போல அன்புள்ள கடவுளை பார்க்க முடியாது. அவரை போல மகிமையானவரும் இல்லை. ஆகவே 2 கையும் உயர்த்தி மகிமையான தேவனுக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமை நிறைந்த தெய்வமேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் துதிக்கலாம். எல்லாம் 2 கையை நல்லா உயர்த்திக்கலாம். சொல்லுங்க, மகிமையான தெய்வமே சொல்லுங்க. He is glorious God. He is glorious God. மகிமையான தெய்வமே சொல்லுங்க. மகிமையான தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. மகிமையான தெய்வமே, எத்தனை மகிமையான விஷயங்களை செய்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ மகிமையான தெய்வமே, மகிமையான தெய்வமே, மகிமையான தெய்வமே, மகிமையானவரே, மகிமையானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah. Riba la ba ra ba la ba shanta ra ba 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 ba. Riba la ba ra ba la ba shanta ra ba 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 ba. Riba la ba ra ba shanta ra ba ba. Ura ba 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 shanta ra ba ba ba. Ora ba 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 ba. Ora ba 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 shanta ra ba 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 ba. Riba la ba ra ba la ba shanta ra ba ba. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். ஆமென். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். ஹalleluya, 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 ஹalleluya. துதியின் கீதங்கள் இசைப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. துதியின் கீதங்கள் இசைப்போம். மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர், பர்வதங்கள் மலைகளும் முன்பாய் முழங்கும், ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே, உம் துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும், வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், நீ செல்லும் பாதைகளில். You shall go out with joy and be led forth with peace. And the mountains and the hills will break forth before you. There'll be shouts of joy. And all the trees of the fields will clap their hands. And all the trees of the fields will clap their hands. The trees of the fields will clap their hands. The trees of the fields will clap their hands. While you go out with joy. மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் எல்லாரும். மலைகளும் முன்பாய் முழங்கும், ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே, உன் துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வயல்வெளியின் மரங்கள், கைகொட்டும், வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், நீ செல்லும் பாதைகளில். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, போற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை தரித்து நாளும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம், போற்றிடுவோம், போற்றிடுவோம். நல்ல ஒரு கிளாப் கொடுங்க அப்பாவுக்கு. ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். மறுபடியும் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பாட போகிறோம். கர்த்தரால் நாங்கள் தொடங்கிவிடுவோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம். இந்த சைடில் இருக்கிறவங்க, என்னுடைய ரைட் ஹேண்டில் இருக்கிற சைடில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்கள
இந்த டீமை லீட் பண்ண போகிறீங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாட போகிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பாடி முடித்த பிறகு நீங்கள் பாட போகிறீங்க. உங்களுக்கு இந்த சைடில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு ஆள் இந்த பக்கம், ஒரு ஆள் அந்த பக்கம் சேர்ந்து பாடி அற்புதமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓகேயா? தொடங்கி விடுற வேலை மட்டும்தான் நான். ஓகே, ரைட். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், ஹல்லேலூயா. நீங்க நல்லா பாடுனீங்களா? நீங்க நல்லா பாடுனீங்களா? ஓகே, அவங்க நல்லா பாடினாங்களாம். நீங்க அமைதியா இருக்கணும் இனிமே, சரியா? அவங்க நல்லா பாடியிருக்காங்க, நீங்க அமைதியா இருங்க. அப்பா அமைதியா இருங்க. இப்ப தொடங்கி விடுறேன், நீங்க மட்டும் பாட போறீங்க, சரிதானே? தொடங்கி மட்டும் தான் விடுவேன். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம்,
கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம், போற்றிடுவோம், போற்றிடுவோம். Amen. Amen. Hallelujah. நீ நல்லா சூப்பரா பாடுறீங்க. போறோம். நம்முடைய தேவன் சுகம் தரும் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருக்கெல்லாம் சுகம் வேணும்னு சொல்றீங்களோ அவங்க மட்டும் கையுயர்த்தி காட்டுங்க. ஆமென். ஓகே, கரம் உயர்த்தினவங்க மட்டும் முன்னாடி வாங்க. எல்லாரும் சபை மக்கள் அங்கே நின்று இவங்களுக்கு நேராக கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. God is going to touch them and God is going to heal them. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தில். எஸ் ஆண்டவரே, டிவைன் டச், they need your touch. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தொடுதல் இந்த மகளுக்கு உண்டாகட்டும். பலவீனம் எல்லாம் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனம் நீங்கி இந்த மகன் கம்ப்ளீட்டா சுகம் பெறுவாராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பலகீனம் நீங்கி தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வாராக. Lord, you touch by your holy power. ஆண்டவரே, உமது காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு இந்த மகனுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, மகனை தொட்டு சுகமாக்குங்க. சுகமாக்கும் வல்லமை மகன் மேல் கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். விடுதலை தாங்க. இயேசுவின் வல்லமை இந்த மகன் மேல இறங்குவதாக. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. ஜீசஸ், விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பலகீனங்களை நீக்கி தெய்வத்தினுடைய தொடுதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். விடுதலை தேவன் கட்டளையிடுங்க. எல்லா பலவீனம் நீங்கி இந்த மகன் நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாக பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். Jesus. Oh God, Lord, I am praying for your daughter. Touch by your holy fire. தொட்டு நல்ல சுகத்தையும் குணத்தையும் தாங்க ஆண்டவரே. ஜெபிச்சு கொண்டவங்க உங்க இடத்துக்கு போய் நீங்க அமர்ந்து கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் மகளை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. எல்லா பலவீனம் இப்போதே நீங்கட்டும் என்று விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே விடுவீங்க. சகல பலவீனத்தை நீக்கி ஆண்டவருடைய விடுதலை சுகத்தை கட்டளையிடுங்க. எல்லா பலவீனம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில். Lord, you touch by your holy fire and power. விடுதலை உண்டாகட்டும். மகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். தொடுவீராக ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால மகளுக்கு பரிபூர்ணமான விடுதலையும் சுகமும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பலகீனத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தொடுங்கப்பா. ஆவியானவருடைய தொடுதல் இந்த மகளுக்கு உண்டாகட்டும். எல்லா பலகீனத்தையும் நீக்கி போடுங்க. தொடுங்க. விடுதலை சுகத்தை உணர பண்ணுங்க. ஹalleluya. எல்லா பலகீனம் நீங்குவதாக. நல்ல தெய்வீக சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஓ, பெர்ஃபெக்ட் ஹீலிங் ரைட் நவ. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ ஜீசஸ். வார்த்தையை அனுப்பி எம்மை சுகமாக்கும் தேவன். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஸ்பீடா பாடாதீங்க. நாங்க பாடுறத பார்த்து அதே போல ஃபாலோ பண்ணி பாடிட்டே வாங்க. சரியா? முதல்ல பாருங்க, நான் பாடுவேன், டீம் பாடுவாங்க. டீம் பாடும்போது நீங்களும் பாடுங்க.
அந்த டைமிங்லே அதே போல பாடுங்க. ஓகேயா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சேர்ந்து பாடுவோம். எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. கர உயர்த்தி எபினேசரே, எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி. அப்படியே கர அசைச்சு சொல்லுங்க. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுவோம். இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. காண என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. ஓ எபினேசரே, கர உயர்த்தி. ஓ எஸ், இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஓ லார்ட், நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு
கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. Raise your hand. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. கரங்களை தட்டி மகிமையை ஆண்டவருக்கு கொடுத்து நாம் புதிய வருடத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டோம் என்ற அந்த சந்தோஷத்தில் கர்த்தருடைய கிருபைக்காக அவரை போற்றுவோம், துதிப்போம், அவரை வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம். ஹalleluya, hallelujah. ஓ ரபா பா 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 ரே பாலா பா ரபா லா பா ரபா லா பா ரபா லா பா. இந்த வேளையிலே காணிக்கைக்காக ஜெபம் ஏறெடுக்கும்படியா பாஸ்டர் ரேச்சல் வருவாங்க. After that, Shiniel is going to sing a prophetic song. ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி. இந்த புதிய வருடத்திலே நாங்கள் பிரவேசிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நீர் ஆசீர்வாதத்தை தந்தீர், அதுக்காக நன்றி. உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் உணர நீர் உதவி செய்தீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 2024 நாங்கள் முதல் காணிக்கைகளை நாங்கள் உமக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருடத்திலே எங்கள் மக்களுக்கு அநேக புதிய நன்மைகளை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய பெரிய அற்புதங்களை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஓரோ குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமும் நன்மையும் பெருகத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறையின்றி நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் மக்களுக்கு நீர் இந்த 2024 நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மக்கள் ஆண்டவரே ஒன்றுக்கும் குறைபட்டு போகக்கூடாது, யாரிடமும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது, ஒருவர் கூட கடன் வாங்கக்கூடாது. ஆண்டவரே, அநேகருக்கு கடன் கொடுக்கிற மக்களாய் நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். மீதி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தில் தருவீராக. இந்த வருடம் வீடு இல்லாத மக்களுக்கு நீர் வீடை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இடமில்லாத மக்களுக்கு இடத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். வாகனம் இல்லாத மக்களுக்கு வாகனங்களை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் மக்கள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாய்க்க பண்ணும்படியாக எளிமையை ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Great is thy faithfulness, O God my Father. There is no
Great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Summer and winter and springtime and harvest, sun, moon, and stars in the courses above, join with all nature in manifold witness to thy great faithfulness, mercy, and love. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Pardon for sin and a peace that endureth, thine own dear presence to cheer and to guide, strength for today and bright hope for tomorrow, blessings all mine with 10,000 beside. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Great is thy faithfulness, O God, my Father. There is no shadow of turning with thee. Thou changest not, thy compassions they fail not. As thou hast been, thou forever will be. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Summer and winter and springtime and harvest, sun, moon, and stars in their courses above, join with all nature in manifold witness to thy great faithfulness, mercy, and love. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath
cheer and to guide, strength for today and bright hope for tomorrow. Blessings all mine with 10,000 beside. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Great is thy faithfulness, Lord, unto me. யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் நீங்கள் சொல்லலாம். ஆமென். அதோடு கூட இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ப்ராமிஸ் வேர்ட் வாசிக்கலாமா? 2024க்கு வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The Spirit of the Lord is upon me. ஸோ இந்த வருஷம் என்ன வருஷம்? இயர் ஆஃப் அனாயிண்டிங், அபிஷேகத்தின் ஆண்டு. கரந்தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா,
ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் இயர் ஆஃப் அனாயிண்டிங். அதற்கு ஆதாரமாக லூக்கா 4:18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. இருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற உணர்வு. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வு தேவை. உணர்வு மிக முக்கியமானது. உணர்வு என்ற அந்த வார்த்தைக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கு. அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். எவ்வளவு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பொழுது தான் உங்களுக்கு அது அந்த உணர்வினுடைய எஃபெக்ட் என்னன்னு தெரியும். ஒரு முறை என்னுடைய கார் கீ எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவசரமாக ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் போகணும். அந்த டைம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. மனைவிட்ட டென்ஷன், எங்கே ஏன் கீ? மனைவி கூலாக பதில் சொல்லுவாங்க, உங்கள் கார் கீயை ஏன்ட்ட கேட்டால் எனக்கு சப்போர்ட்டான பதில் இல்லை. என் மகனை கேட்டேன். என் மகன் அப்போது எனக்கும் என் மனைவிக்கும் தெரியாமல் கார் எடுத்துகிட்டு ஷைனியை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு 2 ரவுண்டு ஓட்டிகிட்டு வந்து வைப்பார். அதனால் அவர் எங்கேயோ வச்சுட்டாரோன்னு கேட்டேன். அவரும் இல்லைன்ட்டார். கடைசியாக நான் போய் சேரணும். கீ இல்லாமல் எப்படி கார் ஸ்டார்ட் பண்ணுறது? ஒரு பெரிய டென்ஷனான டைம். கடைசியில் கடவுளேன்னு நெத்தியில் அடித்தேன் பாருங்கள், சாவி இங்கே தான் தோணுச்சு. அவ்வளோ நேரம் என்னுடைய மோதிர விரலில் போட்டுட்டே சாவியை தேடினேன். உணர்வு இல்லைன்னா டென்ஷன். இந்த வருஷத்தை நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி கொண்டாட இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் என்பது ஜோசியம் போல் அல்ல, கிளி ஜோசியம் போல் அல்ல. 365 நாளைக்கும் தேவையான அன்றன்றைக்குள்ள தேவையான வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆண்டவர் திரளாய் வைத்திருக்கிறார். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஒரு கருப்பொருளாக வைத்து இந்த ஆண்டு முழுவதும் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஒரு குறிப்பிடப்பட்ட அந்த கருப்பொருளிலே நாம் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். ஸோ அதை தான் நம்ம விளங்கிக் கொள்ளணும். சிலர் அந்த சைடு போயிடுவாங்க, எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. சிலர் இந்த சைடு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இல்லை, வெல் பேலன்ஸ்டாக திங்க் பண்ணணும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ற உணர்வு. இது யார் சொன்னது? மேசியாவின் வசனம். இது கிறிஸ்துவானவருடைய வசனம். ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அதனால எனக்கு ஒரு மிஷன் இருக்கு, எனக்கு ஒரு விஷன் இருக்கு, எனக்கு ஒரு மிஷன் இருக்கு. இங்கே விஷன் மிஷன் வாசிக்கிற போது அது உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியணும். வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரியணும். என்ன விஷன்? 2024 எப்படியாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தலைகீழ நின்று குட்டியக்கரனை அடித்தாலும் ஒரு 5 லைஃப் சென்டரை கட்டிடணும். பாரா இருக்கணும். மட்டும் அல்ல, என்ன மினிஸ்ட்ரி போட்டிருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் என்கரேஜ்மெண்ட். என்னுடைய அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி உலக நாடுகளுக்கு நான் போவது பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக நான் செல்லுகிறேன். போகிற இடங்களெல்லாம் ஊழியர்களையும் சபை மக்களையும் என்கரேஜ் பண்ணுகிறேன். அதில் இந்த ஆண்டுக்கான நாடுகள், என்னென்ன நாடுகளுக்கு பயணம் செய்ய தேவன் வாசல்களை திறந்திருக்கிறாரோ அதை போட்டிருக்கோம். போகிற இடமெல்லாம் அந்த காரியங்களை நாம் செய்வோம். இப்படி ஒரு மிஷன் இருக்கு நமக்கு. ஒரு கொள்கைக்காக வாழணும். ஸோ விசுவாசிகளாகிய நாம் இயர் ஆஃப் அனாயிண்டிங்கில் அபிஷேகம் பெற்ற நாம், அபிஷேகம் பெறுவதற்காக காத்திருப்பவர்கள், ஜெபிக்கிறவர்கள், பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும். போகிற போக்கில் அபிஷேகம் வந்துடாது. நீங்கள்
1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். என்ன, யூ ஹாவ் டு வெயிட், யூ ஹாவ் டு டேரி டு ரிசீவ் த ஹோலி கோஸ்ட். அப்போ நீங்கள் கொஞ்சம் அதுக்காக சிரத்தை எடுக்கணும், அதுக்காக நேரத்தை ஒதுக்கணும், நீங்கள் விரும்பணும், நீங்கள் வாஞ்சிக்கணும். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து விட்டால், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கெல்லாம் கை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தான் கை உயர்த்துறீங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல கை உயர்த்தி. ஓ எஸ், குட். இப்போ அபிஷேகம் பெறாமல் இருக்கிற எல்லாரும் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? நியூ இயருக்கு வருஷத்தில் மாதத்தில் ஒரு அனாயிண்டிங் மீட்டிங் இருக்குல்ல, மாதந்தோறும் அனாயிண்டிங் மீட்டிங். நீங்கள் வரணும், அபிஷேகம் பெறாதவங்க வரணும், உட்காரணும், அழணும், ஜெபம் பண்ணணும், கேட்கணும், வாயை திறக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்ன்ற உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் அடுத்து ஒரு மிஷன் இருக்குது. அதில் ஒரு மிஷன் கலந்த வாழ்க்கை. இன்றைக்கு பழைய ஆண்டு கடைசி ஆராதனையில் ஒரு படம் ஒன்று போட்டு காட்டினோம். அந்த படத்தில் ஒரு பெரிய மரக்கட்டை, வெயிட்டான மரக்கட்டை. அம்மா, வராதவங்களுக்காக போட்டு காட்டலாம், தவறு இல்லை என்று நினைக்கிறேன். அந்த படத்தை பார்க்க உங்களுக்கு ஒரு ஆசை உண்டாகும். ஓகே, இப்போ பாருங்க, விஷனும் மிஷனும் உள்ள விசுவாசி எப்படி இருப்பாங்க? இங்கே ஒரு வெயிட்டான கட்டை இருக்குது, அதை தூக்கி சுமக்கிற 3 பேரை பார்க்குறோம். அதில் முதல் ஆள் எல்டர்னு போட்டிருக்கு. ஓகே, அதைத்தான் மினிஸ்ட்ரி டீம்னு நம்ம நேற்றைய தினம் வர்ணித்தோம். அவர் சுமக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு, ஆனால் சுமக்கலை. நல்லா பாருங்க, எவ்வளோ கெட்டிக்கார ஆள். நான் சொல்கிறது பழைய ஆளை பற்றி பேசுகிறேன், சரிதானே? புதிய ஆட்கள்லாம் நான் அந்த மாதிரி இல்லை. இப்போ தோள் கொடுத்து நானும் வெயிட் சுமக்கிறேன்றவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் இந்த கடைசியில் மெம்பர்ஸ்ன்னு போட்டிருக்கு. அவங்களும் மெம்பர்ஸும் அப்படியே சுமக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் நிற்குதா? உடம்புல ஒட்டுதா? ஒட்டலை. நல்லா கவனிங்க. அனுக்கிரக வருஷம், அபிஷேக வருஷத்தில் மிஷன், விஷன், தரிசனத்தோடு மிஷன், ஆண்டவருடைய வேலை, ஊழியம், அதை சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதே என்ன நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா? இங்கே வாசிங்க, வேகமா வாசிங்க. மேசியாவுடைய மிஷன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. யாரா மாறணும் இந்த வருஷம்? We should become a carrier of good news, carrier of gospel. சுவிசேஷத்தை சுமக்கும் சுமைதாங்கிகளாக மாற வேண்டும். எல்லாரும் காஸ்பலை கேரி பண்ணணும், காஸ்பலோட போகணும். பார்க்குற எல்லாருக்கும் காஸ்பல் சொல்லணும். தைரியமாக காலேஜில் சொல்லணும், தைரியமாக ஸ்கூலில் சொல்லணும், தைரியமாக வேலை செய்கிற இடத்துல சொல்லணும். நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஆண்டு நாம் அனைவரும் காஸ்பல், கேரியர் ஆஃப் காஸ்பல், நற்செய்தியை சுமப்பவர்களாக மாற வேண்டும். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம்னார். இருதய நறுங்குண்டவர்கள் குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. ரெண்டாவதாக நாம் யாராக மாறணும்னா கேரியர் ஆஃப் சேரிட்டி. சேரிட்டி என்ன செய்யணும்? நம்ம கேரி பண்ணக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நிறைய தான தர்மங்கள் செய்பவர்களாக மாற வேண்டும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லாமா? அடுத்தது ஜனங்களுக்கு ஃப்ரீடம், விடுதலை வாங்கி தர வேண்டும். ஹல்லேலூயா. யார் என்னை தேற்றுவார், யார் என்னை விடுதலை செய்வார் என்று சொல்லி கொண்டு இராதபடிக்கு நாம் அநேகரை விடுதலை செய்ய கடந்து செல்ல வேண்டும். அதுதான் அனுக்கிரக வருஷம், அதான் இந்த அபிஷேகத்தின் ஆண்டு. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோம்.
மட்டும் அல்ல, ஹீலிங், அநேகரை சுகப்படுத்த கிளம்பணும். வீட்டிலேயே இருக்கக்கூடாது. மினிஸ்ட்ரி டீம் நீங்கள் சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கணும். எழும்புனா எழும்பணும், உக்காருனா உக்காரணும். நான் இயேசுவின் படையில் ஒரு யுத்த வீரன். ஆமாம் தானே? நான் சொல்கிறது புரியுதா? ரைட்டு. மினிஸ்ட்ரி டீம் எல்லாம் வேகமாக கை உயர்த்தி காட்டுங்க. ஓகே, கை கீழே போடுங்க. வேகமாக எழுப்பி நில்லுங்க. ஓ, டிஃப்ரெண்ட் டைமிங்கில் தான் எழுப்புனீங்க. டக்குன்னு எழும்பல, வேகமாக உட்காருங்க. இது என்ன இப்படி பார்த்துட்டு உட்கார்ற? டக்குன்னு உட்காருனா உட்காந்துடணும். ஸ்கூலில் சொல்லுவீங்களம்மா, செட் ஸ்டாண்ட். இப்போ மினிஸ்ட்ரி டீமுக்கு ஸ்டாண்ட். ஓ, டைமிங் ரொம்ப மிஸ் ஆகுது, ரொம்ப மிஸ் ஆகுது. சரி, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. வாரத்தில் ஒரு நாள் 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து சில குடும்பங்களை சந்திக்க கண்டிப்பாய் செல்ல திட்டமிட வேண்டும். சார், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வேலையை விட்டுருன்றேன். வேலையை விட்டுரு. அப்படி என்ன வேலை? கடவுளுடைய வேலையை தவிர ஒரு பெரிய வேலை இல்லவே இல்லை. மினிஸ்ட்ரி டீமில் உள்ள எல்லாரும் கவனிங்க. நான் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கொண்டா நீங்கள்லாம் கைதட்டி ஒரு ஆமேன்னு சொல்லணும். ஐயே, நல்லா கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் ஒரு பாட்டு பாட போறீங்க, நான் தொடங்கி விட போறேன். இவங்க மட்டும் பாடுவாங்க. என்ன வந்தாலும் எது வந்தாலும். ஏய் இருங்க, நிஜமா வாடா தம்பி, நிஜமா. மறுபடியும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. இருங்களேன், இருங்க. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. இருங்க, வாங்க போறீங்க நீங்க. ஏதாயிலும் ஒரு துளியாயிலும் உண்மை இருக்கா? ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. அதிசயமே அடைக்கலமே, ஆராதனை ஆராதனை. அதிசயமே அடைக்கலமே, ஆராதனை ஆராதனை. அவ்வளோதாங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஊழியம் என்பதிலே உறுதியாயிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வருஷம் அனாயிண்டிங் இயர் ஆஃப் அனாயிண்டிங். அப்போ கண்டிப்பாக ஒரு மிஷன் இருக்கு நமக்கு. மிஷனில் ஒர்க் பண்ணாமல், ஆண்டருடைய வேலையை செய்யாமல் விஷன் நிறைவேறாது. ஸோ அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக நீங்கள் அமரலாம். ஆமென். நீங்கள் அமர்ந்து விட்டால் அதற்கு அடையாளம் நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்று. நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் ஆண்டு முழுவதும் நின்று கொண்டே இருக்கலாம். சரியா? ஒப்பு கொடுங்க. Year of anointing. Carry the healing, carry the power of God. நீங்க போற வீட்டில் தொட்டு ஒரு ஜெபத்தை பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க போற இடமெல்லாம் ஃபயர், நீங்க போற இடமெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நான் பேசுறது வெறும் இந்த மினிஸ்ட்ரி டீமுக்கு மட்டும் இல்லை, விசுவாசிகள் எல்லார் மூலமும் என்ன நடக்கும்னு பைபிள் சொல்லுது. விசுவாசிகள் மூலமாய் நடக்கும் அடையாளங்கள் யாவன. என்ன செய்வாங்க? நம்பர் 1 அடையாளம் என்ன? ஹலோ, ரொம்ப நாள் ஆச்சு போல் இருக்கு பைபிள்லாம் வாசிச்சு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளத்தில் நம்பர் 1 என்ன அந்த வரிசையில்?
கரெக்டு. பிசாசுகளை முதல்ல நம்மளை அடிக்கடி கெடுக்கிற பிசாசை துரத்திட்டாலே நம்ம நல்லா இருப்போம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பிசாசு சோம்பேறித்தனத்தை கொண்டு வருவான், இன்னைக்கு இல்லை நாளைக்குன்னு சொல்லுவான். அக்கா பாஸ்டர் சொன்னாங்கல்லக்கா ஊழியத்துக்கு போகலாம். அப்படியா? ஆமாம் சொன்னார், போகலாம் போகலாம். இப்போ என்ன அவசரம், இப்போ தானே தொடங்கியிருக்குது புது வருஷம். ஆஃப் பண்ணக்கூடாது. அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இறங்கிடணும். ஆமாம், வாரத்துக்கு ஒரு நாள் புருஷன் மனைவியாக ஊழியத்துக்கு இறங்குங்க. டீமில் உள்ளவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து இறங்குங்க, சந்திங்க. தேவை நேர்ந்த மக்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்கள், சுகவீனமாக இருக்கிற மக்கள் சந்திப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அநேகருடைய கண்ணீரை துடைக்கும் வருஷம் இந்த வருஷம். முடியுமா முடியாதா? கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ. ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற உணர்வு, அதற்குள்ளே இருக்கிற மிஷன் விஷன், அதை கேரி பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும். My body is temple of God. இரண்டாவது குறிப்பு என்ன? இயர் ஆஃப் அனாயிண்டிங்ல என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை என்ன செய்வேன்? கெடுப்பேன். அப்படி என்றால் நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சரீரமாகிய அந்த ஆலயத்தை எல்லா விதத்திலையும் பத்திரமா பார்த்துக்கணும். ஆமாவா இல்லையா? எனக்கு தெரியும், உங்கள் பைக்கை தொடச்சிக்கிட்டே இருப்பீங்க. பைக்கை தொடச்சு அந்த காலத்தில் நண்பர் ஒருவர் சொல்லுவார், பைக்கையும் சைக்கிளையும் காரையும் நல்லா துடைக்கிற ஆள் மனைவியை நல்லா பார்த்துக்குவாங்களாம். திரும்பி கூட அந்த வண்டியை பார்க்காதவங்க கதை கஷ்டம்தான். நல்ல சுத்தமாக வைத்து கொள்ளுவாங்க. அப்போ எப்படி நம்முடைய வாகனங்களை சுத்தமாக வைக்கிறீங்களோ அதை விட உங்கள் சரீரத்தை நல்லா வச்சுக்கணும். நம்பர் 1, மனநிலைய கண்ட்ரோலாக ஃபெய்த்தில் வைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபெய்த் இருக்கணும். உலகத்தில் எது வந்தாலும் எது நடந்தாலும், மலையெல்லாம் உருண்டு பெருண்டு சமுத்திரத்தில் போய் விழுந்தாலும் யாம் பயப்படும். காரணம் என்ன? எங்களுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னுடைய ஆண்டவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியத்தில் எல்லா காரியத்திலும் துணையாக இருந்திருக்கிறார். வெட்கப்பட்டு போனதில்லையே, வெட்கப்பட்டு போனதில்லையே, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியா நான் வெட்கப்பட்டு போனதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, கர்த்தர் முடிருப்பதினாலே என்றும் வெட்கப்பட்டு போவதில்லையே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றாரே. கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போனதில்லையே. கர்த்தர் சொன்ன வாக்கை நம்புவோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லையே. கடந்த 40 ஆண்டுகளாக ஒரு குறையும் இல்லாம வெட்கப்பட்டு போகாமல் காத்துக்கொண்டார். எல்லாரும் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸாம் வருது,
தூக்கமும் இல்லை, படிப்பும் இல்லை. சில பிள்ளைகளுக்கு தூக்கமும் வர மாட்டேன்னுது, படிப்பும் ஏற மாட்டேன்னுது. டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையோட படிங்க, ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, என்ன போனாலும் கவலைப்படாதீங்க. அதாவது சாம்பலிலிருந்து எனக்கு பிள்ளையை தர முடியும்னு யார் விசுவாசிச்சது? ஆபிரகாம். என் மகனை நான் கொண்டு போய் பலி செலுத்துவேன், கடைசி காலத்தில் தந்தார். என் பிள்ளையே போனாலும் என் பிள்ளையை திரும்ப தருவார். அந்த சாம்பல்ல இருந்து கூட பிள்ளையை தர அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை நம்பி பெரிய அபிஷேகத்தையே தந்திருக்கிறாருங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதனால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஸோ இட் இஸ் அ கேரியர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை சுமக்கிற ஒரு பாத்திரம். அப்போ அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், கிவ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு யுவர் பாடி. இது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மிலே அநேகர் ரொம்ப அலட்சியம். பருத்தி எதில் விளையும்? எந்த மாதிரி மண்ணில் பருத்தி விளையும்? கரிசல் மண்ணில். ரைட். செம்மண்ணில் என்னவெல்லாம் விளையும்? கடலை, துவரை. ரைட். அப்புறம் ஆலிவ் ட்ரீ எங்கே வளரும்? ஒலிவ மரங்கள் எங்கே வளரும்? யாராலும் சொல்லுங்களேன். மெடிட்ரேரியன் லேண்டில் வளரும். அப்போது எது எது எங்கெங்கே வளரும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு சரீரம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு ஆள் பாடினா, மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடினானா இல்லையா? அப்போது இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் தெரியுமா? அடுத்தவங்க சரீரத்தை பார்த்து உங்கள் சரீரத்தை விட்டுறாதீங்க. உங்கள் உடம்புக்கு ஏற்ற உணவை சாப்பிடணும். உங்கள் உடம்புல அக்கறை எடுத்து நான் இந்த குறிப்பை சொல்லுவனுடைய காரியம், தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். அலட்சியமாக இருக்காதீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அலட்சியப்படுத்தாதீங்க. அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் என்ன பண்ணுறாரு? வாசம் செய்கிறார். அப்போ உங்கள் ஹெல்த்தை பராமரிங்க. உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற உணவை சாப்பிடுங்க. வயதுக்கு ஏற்ற உணவை சாப்பிடுங்க. காலையில் என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க. மதியம் என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுங்க. இரவில் என்ன லிமிட்டாக சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுங்க. வயதுக்கு ஏற்றது போல மருத்துவர்களை பார்க்க வேண்டும், பாடி செக் பண்ண வேண்டும். அநேகருக்கு தங்களுடைய பாடிக்குள்ள என்ன நடக்குதுன்றதே தெரியல. அப்ப என்ன கவனம்? உங்க பாடி தானே. நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு வீல் தனியா கலண்டு போற மாதிரி ஒரு சூழல் வருதுன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் வருமா வராதா? கவனிக்கிறவனுக்கு தெரியும். கவனிக்காம கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுறவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே போல தான் நம்ம சரீரத்தை கொஞ்சம் கவனிக்கணும். என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க, போயிட்டு இருக்கும்போது அப்படி தள்ளுற மாதிரி வருதே இல்லை, எத்தனை முறை பல முறை வந்துருச்சே, இது என்ன கவனிக்கணும். அதுக்கு ஒர்க் ஷாப் இருக்கிற மாதிரி உங்களை பரிசோதிக்க கொஞ்சம் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல. வருஷத்தில் ஒரு முறை ஆயிலும் போய் ஹோல் பாடியும் செக்கப் பண்ணுறது ஆன்மீக குறை ஒன்றும் இல்லை. சில ஆட்கள்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக பேசுவாங்க, குழப்பவாதிகள். அதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். வேதம் சொல்லுது, பிணியாளிகளுக்கு வைத்தியனே அல்லாமல் வேற யாருக்கு?
ஸோ பிணியாளியனுக்கு என்ன தேவை? வைத்தியன் தேவை. ஐயா பாவம், நீங்கள் சரீரத்தில் வியாதியே வராமல் வாழ முடியுமான்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன் வாழ முடியும். அது எப்படி? ஒரு தப்பு தவறு செய்யாமல் ரொம்ப யோக்கியமாக இருந்தா. இங்கே தான் எல்லாம் ஓட்ட உடசலாக கிடக்குது. காலையில் எழும்புறதில்ல நேரம் தவறாகுது, பயணம் பண்ணுறதுல தவறாகுது, பேச்சில் தவறாகுது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவசரப்படுறோம், கோவப்படுறோம், முன்கோவம் வருது. இத்தனை ஓட்ட உடசலாக வச்சுக்கிட்டு ஆண்டவர் வச்சுருக்கிற ப்ரொவிஷனை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு? பிணியாளிகளுக்கு வைத்தியனை வச்சுருக்கிறாரு. மெடிக்கல் செக்கப் பண்ணுங்க, தயவுசெய்து ஃபீல் பண்ணுங்க. எங்கள் சொந்தக்கார டாக்டர்கிட்ட ஒரு முறை நான் பேசி கொண்டிருந்த போது, அவங்க நல்ல டாக்டர், அவங்க வெளிநாடுகளெல்லாம் மிகப்பெரிய போஸ்டில் இருந்தவங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கிள் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா தாயே, நீ சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே என்னென்ன பண்ணுதுன்னு எனக்கே புரியுதுமானே. நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுகிற மாற்றத்தை நாம் உணர வேண்டும். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். அதாவது நம்ம பார்ட்டை நம்ம செய்யணும். காலையில் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தால் கிறுகிறுப்பாக வரும். அப்போ அது யாருடைய தப்பு? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என் தேவனை என் தேவனை ஏன் என்னை வெட்கப்படுத்தினீர், ஏன் என்னை கைவிட்டீர். இந்த மாதிரி ஆளை வச்சு என்ன செய்ய? நாம் நம்ம சரீரத்தை என்ன செய்யறதில்ல, கேர் எடுக்கிறதில்ல, பார்க்கறதில்ல. இதில் ரொம்ப ஆவிக்குரிய விஷயம் பேசிக்கிட்டு ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி உணர்வுகளில் வாழ்ந்துக்கிட்டு இந்த விஷயங்களெல்லாம் ஓட்ட உடசலாக இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்? உங்கள் சரீரத்தை நல்லா பார்த்துக்கணும். கிவ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு யுவர் பாடின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆவியானவரை சுமக்கிற பாத்திரம் நீங்கள். உங்கள் சைடில் நல்லா பார்த்துக்குங்க. அதை மிஞ்சி ஏதாவது வந்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதையும் தாண்டி ஏதாவது வந்தால் அது என்னன்னு பார்த்து அப்பாட்ட பேசிக்கலாம். ஆனால் நம்ம சைடில் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பாயிண்ட் நம்பர் 3, இந்த வருஷத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. 2 ராஜாக்கள் 13, 20, 21. எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோபாவின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்க பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது, எலிசா மரித்து போன எலிசாவுடைய எலும்பு மேல ஒரு பிரேதம் பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த மனுஷன் உயிரடைந்து ஒரு தீர்க்கதரிசியினுடைய மரித்து போன தீர்க்கதரிசியினுடைய அந்த எலும்புல பட்ட உடனே அந்த பாடி உயிரடைந்து எழும்பி நின்றுச்சுன்னா, ஹலோ நல்லா கவனிங்க, உங்களை யாராலும் உரசுனா தீப்பிடிச்சு எறியணும். என்ன பேச மாட்டேன்றீங்க? ரிவைவல், உயிர்ப்பிக்கும் ஊழியம். நல்லா புரியுதா? நல்லா தெளிவாக இருக்கீங்களா எல்லாரும்? இல்லை ஒரு மாதிரி கலக்கமாக இருக்கா? யாருக்காலும் கண்ணை கட்டுதா? தெளிவாக இருக்கீங்களா? இப்போ என்ன விஷயம்? யாராலும் உங்களோட பேசி கொஞ்ச நேரம் பேசிட்டு போனால் ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் உண்டாகணும், ஒரு அக்னி மூலணும். நீங்கள் யார் வீட்டுக்காலும் போனால் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். இந்த வருஷம் உங்கள் மூலமாக எழுப்புதல் பரவுகிற வருஷமாய் இருக்கட்டும். எழுப்புதல் நம் மூலமாய் வர வேண்டும் என்றால் முதல்ல உன் நாவை காத்து கொள்ளணும். நாவு ஒரு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நாக்கை நல்லா பார்த்துக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது முதல்ல எதை தொட்டாரு? நாக்கை தான் தொட்டாரு. நமக்கும் நாக்கை தான் தொடணும். எங்கே நம்ம நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கு, நாக்கை தொட்டார்.
நம்முடைய நாவை அடக்கமாய் வைத்துக் கொள்ளுவோம். வீணான வார்த்தை பேச வேண்டாம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இதை சொல்லுங்க, பாஸ் பண்ணி விடுங்க. வீணான வார்த்தை பேச வேண்டாம் சொல்லுங்க. அடுத்தது சொல்லணும், அடுத்தவங்களை பற்றி புரணி பேச வேண்டாம் சொல்லிடுங்க. ஊழியர்களை பற்றி குறை பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க. பாவ ஊழிய குழு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் முக்கிய என்னமோ பண்ணுறாங்க, அவங்களையும் குறை பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க. ரொம்ப சிரிக்கிறீங்கம்மா. அவங்களையும் என்ன செய்ய வேண்டாம், குறை பேச வேண்டாம். அடுத்த வீட்டு அக்காவை குறை பேச வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல யாரையும் குறை பேச, யாரையுமே குறை பேச வேண்டாம். ஏன்னா நம்ம எழுப்புதலை கேரி பண்ணுறவங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லாமா? நீங்கள் வச்சா விலங்கும், தொட்டா தொலங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நாளைக்கு ஒரு கடையில் போய் நின்று புது வருஷத்தில் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலண்டர் வாங்கிட்டு போங்க. ஏன் காலண்டர் எல்லோரும் கொடுங்கன்னு சொல்கிறோம்னா அதில் ஆண்டவருடைய வசனம் இருக்குது. அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் அநேகரை தொட்டிருக்கிறாரு, பேசியிருக்காரு. கடந்த கால சரித்திரம் அது. ஹல்லேலூயா. கொடுத்துட்டு புது வருஷத்தில் முதல் முறையாக உங்கள் கடையில் நான் வாங்குறேங்க, இந்த வருஷம் நல்லா இருப்பீங்கன்னு தைரியமாக சொல்லுங்கள். எதாலும் வாங்குங்களேன். ஒரு டசன் வாழைப்பழம் வாங்குங்க, இல்லைன்னா 2-3 பிஸ்கட் பாக்கெட் வாங்குங்க. நான் நினைக்கிறேன் நாளைக்கு சசி கடையில் எத்தனை பேரும் போய் நிற்க போகிறீங்க போல இருக்கு. சசி, நாளைக்கு கடை லீவா? ஏம்மா அவங்க வருமானத்தை? ஓகே, வருவாங்க. நீங்கள் நம்பிக்கையோட எங்கே போகிறீங்களோ அங்கே எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். நான் சொல்கிறது விளையாடி சொல்லலை, உண்மையாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவேன்னு உணர்றேன். நான் போகிற இடம்லாம் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் 1 2 3 சொல்கிறதுக்குள்ளே எழும்பிடணும். 1 2 3. தோத்துறோம், இன்னும் எழுப்பிட்டு இருக்கிறீங்க. ஒரு சோல்ஜர் டீம், ஆர்மி இப்படி இருந்தால் எப்படி? நீங்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஆர்மி திரும்பினா ஒரே கோணத்தில் திரும்புகிறான், ஒரே டிசைனில் நிற்கிறான். நம்ம ஆளுக்கு ஒரு டைமிங் வச்சிட்ருக்குறோம். சரி பரவாயில்ல, நீங்கள் நின்றுட்டீங்க. விசுவாசத்தோடு இந்த புதிய வருடத்தில் நீங்கள் போகிற இடமெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலும் அக்கினியும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஓகே, அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் நல்ல எனர்ஜியாக இருக்கிறீங்க, அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போது நம்ம நாக்கை காத்துக்கொள்ளணும். 2வது, நல்ல அந்நிய பாஷை பேசணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாரும் அபிஷேகம் பெறுங்க. எல்லாரும் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷை. இந்த வருஷம் அனாயிண்டிங் அந்நிய பாஷைக்கு அதிக நேரத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. டெய்லியும் டியூட்டிக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? நல்லா ஸ்பீக் இன் டங்ஸ். அது நல்லா உங்களை வளர்த்து கொள்ள கர்த்தர் கிருபை தரட்டும். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 1:21-22 வாசிங்க. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. தேவாதி தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். So God has a purpose. அந்த பர்பஸ் நிறைவேறும். நாடகத்தில் ஒருத்தன் வர்றான், அவன் சாதாரணமாக அவனுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்வுக்கே கஷ்டப்படுவான். ஆனால் டிராமாவில் அவன் யாரு? ராஜா. எப்படி வருவான்? தலையில் என்ன போட்டிருப்பான்? கிரீடம் அணிந்து ராஜாவா வந்து நின்று அவன் வசனம் பேசுவான். மந்திரி, முதல்ல எந்திரி. மந்திரி, மாத மும்மாரி பொழிகிறதா? நான் சொல்றது பழைய காலத்து ராஜா. ராஜா தான் கேட்குறேன், மாத மும்மாரி பொழிகிறதா? அந்த காலத்துலலாம் மும்மாரி பொழிந்து நல்ல விளைச்சல் இருந்துச்சு. இதெல்லாம் விசாரிப்பார். அப்போ ராஜானா ராஜா மாதிரி வேஷம் இருக்கணும், ராஜா மாதிரி பேசணும். அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகம் பெற்ற மாதிரி பேசணும், அபிஷேகம் பெற்ற மாதிரி நடக்கணும், அபிஷேகம் பெற்ற மாதிரி செயல்படணும். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க.
ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய அபிஷேகத்தை வச்சுட்டு எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. அபிஷேகம் நுகங்களை எல்லாம் என்ன செய்யும்? முறிக்கும். நீங்கள் நினச்சா எல்லாத்தையும் முறிப்பீங்க, உடைப்பீங்க. அதனால் நம்ம குடும்பத்தில் சில நேரம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் உண்டாகும். நானும் என்னுடைய மனைவியெல்லாம் நிறைய காரியங்களை தீவிரமாக செயல்படுவோம். பெண்களை நல்ல வழியில் கொண்டு வருவதற்காக என்னுடைய மனைவி பயங்கர வேகமாக செயல்படுவாங்க. சில நேரம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் யுத்தம் நடக்கும். நாம் விசுவாசத்தோடு யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ரொம்ப வேகமாக போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து நம்ம சோர்வுக்குள்ளே தள்ளிடுவாங்க. சோர்ந்து போகாமல் அந்த மாதிரி சோர்வான நிலை வரும்போது தான் அண்ணன் தினகரனை நினச்சிக்கணும். அண்ணன் தினகரன் என்ன பண்ணாரு? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். நாம அப்படிதான் செய்யணும். ஏதாவது வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எங்கேயால் நிந்தை வரும், அவமானம் வரும், யாரோ நம்மளை சோர்வுபடுத்துற சூழ்நிலை வரும், நம்மளை நாமே பேசிக்கணும். டேய் கவனமாயிரு, இந்த வருஷம் என்ன வருஷம்? அபிஷேகத்தின் ஆண்டு. நான் அபிஷேகத்தில் என்னை திடப்படுத்தி தைரியப்படுத்தி வளர்ந்து கர்த்தருக்காக நிற்பேன், கனி கொடுப்பேன். 3 காரியங்களை சொன்னேன். என்ன முதல் விஷயம் சொல்லுங்க? முதல் விஷயம் என்ன? கேரியர் ஆஃப் காஸ்பல், கேரியர் ஆஃப் காஸ்பல், கேரியர் ஆஃப் சேரிட்டி, ஃப்ரீடம், ஹீலிங். ஆமென். 2வது பாயிண்ட் என்ன? கேரியர் ஆஃப், நம்ம வந்து we are temple of God, நம்ம தேவனுடைய ஆலயம். புருஷர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. கோபம் வந்தால் மனைவி அடிக்க போனா மனைவிக்கு ஒரு வார்த்தை, ஐ ஆம் டெம்பிள் ஆஃப் காட் சொல்லிருங்க. டெம்பிள் ஆஃப் காட்னு ஒரு பாட்டு பாடிருங்க. ஸோ அடிக்கக்கூடாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அதையே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை அடித்தால் நான் அவனை வாங்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. இந்த பயம் இருக்கணும். ஆமென். ஸோ இது ஒரு ஃபீல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் யாரு? நான் ஆவியானவர் சுமக்க வேண்டிய ஆளு, விசேஷமான ஆளு, விசேஷமான பாத்திரம். அதனால் நான் நல்லா இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும், வேலைக்கு நான் தூங்கணும், எழும்பணும், நேரப்படி நான் ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். எப்படி சரீர உணவுகள்லாம் முக்கியமோ அதே போல் ஆவிக்குரிய உணவு முக்கியம். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களை போல நம்ம இருக்க மாட்டோம். இதுவரை உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களை போல, பெயர் கிறிஸ்தவர்களை போல யாராயில் இருந்திருந்தால் அதில் மாற்றம் வரட்டும். பெயர் கிறிஸ்தவ சபைகளில் எப்போ சர்ச்சு ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அப்போ மட்டும்தான். மற்ற ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கன்னா
பேர் கிறிஸ்தவ சபையில். எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக சந்தேகம் ஆகிப்போச்சு, நம்ம சபை என்ன சபைன்னு. இங்கேயும் கிறிஸ்மஸுக்கு தான் கூட்டம், நியூ இயருக்கு தான் ஃபுல்லாகுது, ஈஸ்டருக்கு தான் ஃபுல்லாகுது. அப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம்? அம்மா சொன்னாங்க, இந்த வருஷம் நீங்கள் ஆரம்பத்திலே முடிவு எடுக்கணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆப்சண்ட் ஆக மாட்டேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா? ஒரு கம்யூனியனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணாதீங்க, வைராக்கியமாக இருங்க. ஆண்டவர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.